எப்பயுமே இந்த 4 ஐட்டம் தானா இல்ல இருக்கு மொத்தம் 6 ஐட்டம் இருக்கும். ஓகே ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். நல்லா வண்டர்ஃபுல்லா இருக்கு. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம ஷோலினால ரீசேர் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டில் தான் சாப்பிட்டு வந்திருக்கோம். ஸோ இவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் மாதிரி நம்மளுக்கு இந்த இடியாப்பம், கறி தோசை இதெல்லாமே கிடைக்கும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து தஞ்சாவூர் ஸ்டைலில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. எஸ்பெஷலி கறி தோசை நல்லாயிருக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்ட ஏகப்பட்ட அந்த சால்னா இருக்கும், சிக்கனு, மட்டனு, அதுக்கப்புறம் சட்னி, சாம்பார் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்கு. சிக்கனு, போட்டி, தலைக்கறி, காடை, ஈரல், மூளை, இறால், நண்டு, இப்போ நிறைய ஐட்டம் ஒரு 20 ஐட்டம் 30 ஐட்டம் இருக்கும். ஓகே. ஸோ எல்லாமே வந்து நம்மளுக்கு ஈவினிங் மட்டும்தான். ஆமாம், ஈவினிங் மட்டும் தான். ஈவினிங் வந்து ஒரு 5 மணிலேருந்து நைட்டு 1 மணி வரைக்கும். 5 மணிலேருந்து நைட்டு 1 மணி. ஆமாம், கண்டிப்பாக. ஸ்பெஷல்னா சிக்கன் குத்து போட்டா இருக்குது, சிக்கன் குத்து போட்டா இருக்குது, வாழையில போட்டா இருக்குது, வாழை போட்டாலாம் இருக்கும். அப்புறம் நான் சிக்கன் குத்து போட்டா, மட்டன் குத்து போட்டா, லாப்பா, சிக்கன் முருகப்பா, அந்த தோசையில் கறி தோசை, பொடி தோசை, இந்த மாதிரி. எந்த ஒரு ஸ்டைல் நம்மளுக்கு ஃபுல்லாக தஞ்சாவூர் ஸ்டைலு. தஞ்சாவூர். நீங்கள் சொந்த தஞ்சாவூர் மாவட்டம், பட்டுக்கோட்டை பக்கத்தில். ஆமாம். ஓகே. எவ்வளோ வருஷமா இங்கே ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? இது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா இருக்கு இந்த கடை. 15 வருஷமா இருக்கு. அதான் இது லொகேஷன் சொல்லு. லொகேஷன் வந்து கரெக்டாக ஓஎம்ஆர்லேருந்து சோழியூரில் லெஃப்ட் பிரிட்ஜ்னா அக்கறை போகிற வழியில் ஒரு ஓவர் பிரிட்ஜ் இருக்கும். சப்பு இந்த மாதிரி அந்த பிரிட்ஜுக்கு கீழே இருக்கும். ஆமாம், கீழே இருக்கு. பிரித்திங்கரா கோயிலுக்கு. ஆமா, பிரித்திங்கரா கோயிலுக்கு முன்னாடியே லெஃப்ட் சைடுல அக்கறை போறதுக்கு முன்னாடியே அந்த ஸ்கூல் ஒன்று பக்கத்துல ஸ்கூல் இருக்கும். ஸ்கூல் பக்கத்துல லெஃப்ட்ல இருக்கும். ஓகேண்ணா, சரி சாப்பிட்டு பாக்குறேன். உங்க பேருண்ணா? என் பேர் சத்யா. சத்யா. ஆமா, தேங்க்ஸ். ஆமா, நம்ம ஹோட்டல் நேமே வந்து தஞ்சை சத்யா தான். வாங்கிக்கோ. மட்டன் கிரேவி, சிக்கன் கிரேவி, சாம்பார், சட்னி. இதுவா? இது வந்து ஸ்பெஷல் கிரேவி. இதான் ஸ்பெஷல் கிரேவி. ஸ்பெஷல் கிரேவினா என்னன்னா? ஆமாடா. இது ஒரு பேர் உருவாக்கிடுவோம். ஓகே, இது செம்மையா இருக்குதா தரும். அதான் அது ஸ்பெஷல் கிரேவி. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே. வெஜிடபிள் மழை கிடைக்கும். வெஜிடபிள் நல்லா இருக்கு. கொஞ்சமாக ஓகே. ஃபஸ்ட்டு வந்து நம்ம இடியாப்பம் வாங்கி ட்ரை பண்ணலாம். இது வந்து என்னென்னா ஸ்பெஷல் கிரேவியும். ஸோ அவங்க செய்கிற அந்த நான்வெஜ்லாம் இருக்குல்ல, அதனால ஸ்பெஷலாக அவங்களே ரெடி பண்ணுறது. ஃபஸ்ட்டு ஒரு டிப் அடித்து பார்த்தோம் எப்படி இருக்கும். நல்லா இருக்கு. நல்லா அந்த சால்னா ஊர் சைடெலாம் போனீங்கன்னா காரசாரமாக இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலி அண்ணா வந்து தஞ்சாவூர் ஸ்பெஷல் சொன்னார். செம்மையாக இருக்குது காரசாரமாக. ஃபஸ்ட்டு வந்தீங்கன்னா இடியாப்பம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த கிரேவி மட்டும் இல்லாமல் சிக்கன் இருக்குது, மட்டன் இருக்குது, சாம்பார், சட்னி எல்லாமே இருக்குது. ஆக்சுவலி இன்றைக்கி 2 கிரேவி வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம கிட்ட கறி தோசை வாங்கியிருந்தோம். சாப்பிட்டு பார்த்தலாம் அப்படி இருக்குன்னு. ஸோ கறிக்கு வந்து சிக்கன் கிரேவி வந்து சைடிஷாக வாங்கியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஒரு பைட்டை போடுவோம். நல்லா இருக்கு. பட் நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கு. நல்லா
நல்லா கறி தோசை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சிக்கனை ஃபுல்லாக பொடி பொடியாக போட்டு அது மேலே அவங்க ஸ்பெஷல் கிரேவி எல்லாம் போட்டு பக்காவாக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா செட்டிநாடு சிக்கனு, அப்புறம் பரோட்டா ஒன்று, அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இடியாப்பம் சாப்பிட்ணும். நல்லா ட்ரை பண்ணுவோம். நீ சாப்பிட்ட போகும் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா பெப்பர்லாம் தூக்கலாக போட்டிருக்காங்க. காரம் நல்லா காரமாக சாப்பிட்றோம். கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கறி தோசைனா ஓரளவுக்கு மீடியமாக இருக்கும். நல்லது பெரிய கறி தோசையை கொடுத்துருக்காங்க. நல்லா தான் இருக்குது. ஆக்சுவலி இது பேர் அப்படியே 4ஆக மடிச்சு போட்டு வச்சுருக்காங்க. இந்த அளவுக்கு பெரிய சைஸ். நீங்கள் சோழிங்கநல்லூர் ஈசிஆர் ரோடுக்கு வந்தீங்கன்னா ஒன்ஸ் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பிரத்திங்கரா கோயிலுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும். அதில் இந்த அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸாக இந்த இடத்துல ரன் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபுட் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் ஒரு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.